நம்ம திருக்கூட்டம் அங்கே வேலை செஞ்சுருக்கிறோம் பலமுறை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கருத்தரங்கு நடத்திட்டு வந்தோம். அவருக்கு நிறைய செலவு அதில். அவர் பணம் மட்டும் 5000 ரூபா 6000 ரூபா அதை பெருசாக செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, அவங்க ஊரில் தேவார பாடசாலை போட போகிறோம். நம்ம மாணவர் ஒருத்தர் டீச்சராக போகிறாங்க. அவங்க ஊரில் ஒரு 10 மாணவர்கள் மேலே பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம மாணவரில் ஒருத்தர் யாராக அனுப்ப போகிறோம்? டீச்சராக அனுப்ப போகிறோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான மாணவர் நிறைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. சிவகுமார் சார் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லுவார். திருச்சிற்றம்பலம். தந்தைதாயாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிழா இன்பம் நமக்காவானும் எந்தமுயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் மருட்கோணாகுவானும் குரு. தொண்டசீர் பரவார் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி, ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி. இன்றைக்கு குருவர்களாலும் திருவர்களாலும் அடியனுக்கு பணிக்கப்பட்ட மந்திரம் திருவாசகத்தில் திருச்சதகம் 95வது மந்திரம். வானநாடரும் அறிவொணாதனி மறையிலீறு முன் தொடரொணாதனி ஏனை நாடரும் திரிவொணாதனி என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா நான நாடகம் ஆடுவித்தவா நைய வையக துடைய வச்சையே என்று மாணிக்கவாசர் உருகின்ற இந்த 95வது பதிகத்தில் என்ன சொல்கிறார்னா, இந்த மந்திரம் 94 அம்மா அவர்கள் சொன்ன மந்திரத்தில் 94 உன் அருள் கொண்டு என் பணி எதுவாயினும் ஏற்றுக்கொள் அப்படிங்கிற. நான் என்ன பண்ணியிருந்தாலும் உன்னோட அருளால் என்னை ஏற்றுக்கொள், ஏன்னா எனக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டினார். எனக்கு காட்சி கொடு, ஏன்னா எனக்கு எது நல்லது கிட்டது தெரியாதவனா நீ தான் என்னை அருள வேண்டும், காட்சி கொடுக்க வேண்டும் சொல்கிறார். 95 என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை ஆட்கொள்ள உபதேசித்தாய், நான் எதுக்குன்னா உலகப்பற்று விடுவதற்காக எனக்கு உபதேசித்தாய்ங்கிறார். நீங்கள் தானே உபதேசம் செய்தீர்கள், நீ தானே உபதேசம் பண்ணுன, நீங்கள் பற்றுகளை விடுறதுக்கு தானே உபதேசம் பண்ணீங்க, அதனால் எனக்கு அந்த தகுதி உடையவன் தானே நான் அதுக்கான தகுதி வந்துருச்சு, நீ வந்துட்டியல்ல, அப்போ எனக்கு ஒரு தகுதி இருக்குங்காட்டி தான் நீ வந்திருக்கிற அப்படின்னு இறைவனை திருப்பி கேட்கிறார் மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இந்த 95. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வானநாடரும், அதாவது மறையின் வானநாடரும் அறிவொணாதனி என்கிறார். அதாவது தேவர்களும் அறிய முடியாதவன் ஆக சிவபெருமான் இருக்கிறார். முடிவாகிய ஞானமும் பற்ற முடியாதவன், பிற உலகத்தவரை யாருமே பார்க்க முடியாதவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்கிறார். அறிய இயலாத நீ மறையின் ஈறு என்றால் ஞானம் என்று பொருள். ஞானமும் அறிய முடியாதவனாக தெரிய முடியாதவனாக நீ இருக்கிறாய். ஊனை நாடகம் அப்படின்னா மண்ணுலகில் நம்ம பிறந்து இப்போ இருக்கிறோம் பாருங்கள், இதுதான் ஊனை நாடகம். ஊனை நாடகத்தை ஆடுவித்தவன், என்னை பிறவியில் உழலச் செய்தாய்ங்கிறது. பிறவிங்கிறத நம்ம என்னவோ பெருசாக நினச்சிட்டு இருக்கிறோம். பிறந்துட்டான், பெருசாக என்ன படிச்சுட்டான், அங்கே போய்ட்டு இங்கே போய்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பாவங்களை கழிப்பதற்கான இடம், சிவ புண்ணியங்களை ஈட்டுவதற்கான நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். அதைத்தான் சொல்கிறார். இந்த மண்ணில் பிறந்து உழல்கிறங்கிறார், கஷ்டப்படுறேன் சிரமப்படுற அப்படிங்கிறார். அப்புறம் இன்னிதாய்னா இனிமையாய், ஞான நாடகம்னா ஞான கூத்து, வையகத்துடைய இச்சை அப்படின்னா என்னென்னா உலகப்பற்று ஆசைகள் ஒழிவதற்காக. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் என்னை ஒழிச்சாதான் நான் உன்னை பிடிக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் என்னை பிடிச்சிருக்குது, நான் இல்லாட்டி அதை போய் பிடிச்சிருக்கிறேன். ஒன்று அது என்னை பிடிச்சிருக்குது, இல்லைன்னா நான் போய் அதை பிடிச்சிக்கிறேன். நீ ரெண்டிலிருந்து எனக்கும் அறிவு விடு, அது மேலே இருக்கிற பற்றையும் விடு அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதியம் தான் இந்த பதியம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களும் அறிய முடியாதவனாக இருக்கிறாய், அதே மாதிரி வேதமும் வேத முடிவாகிய ஞானமும் அறிய முடியாதவனாக இருக்கிறார். வேதத்தினுடைய முடிவே ஞானம்தான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதுவே அறிய முடியாது. அதான் சொல்ற, வேதங்கள் ஐயா என்று அப்படிங்கிறார். அவரே சொல்றாரு. சிவபுராணத்திலேயே எல்லாமே சிவபுராணத்தினுடைய முதல் இதிலேயே திருவாசகத்தினுடைய அத்தனையும் இருக்குன்னு சொல்லி ஐயா அவர்கள் வகுப்பில் அடிக்கடி சொல்வார். அதில் அத்தனை சைவ சித்தாந்தமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் சொல்லிட்டார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன்ட்டார், பார்க்க முடியலன்ட்டார். வேதங்களே பார்க்க முடியவில்லை, ஞானத்தால் கூட அறிய முடியாதவன், ஆனால் என்னை நீ ஆண்டு கொண்டாய். எப்படி? என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிறார். அதை தான் சொல்றார். அது சிறியவனாகிய நான், அது எனக்கு எது கொடுக்குறேன்? எனக்கு உடம்பு தந்து, எனக்கு உடல் தந்து, இந்த உலகில் வாழுவதற்கான தகுதியை கொடுத்து என்னை அடிமை கொண்டு அருள் செய்தாய்ங்கிறார்.
என்னை அடிமை பண்பு வரச் செய்து எனக்கு இவ்வளவு பக்குவத்தை கொடுத்து எனக்கு நீ அருள் செய்தாய், என்னை மனமுருகி அது உன்னை அருளை பருக செய்தாய், என்னை நாணக்கூத்தாடச் செய்தாய்ங்கிறார். இதையெல்லாம் நீ செய்தது எனக்கு ஆசை நீங்குவதற்காக, உலகப்பற்று நீங்குவதற்காகன்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம்னா எப்படி பார்க்கணும்னா, இப்போ வானநாடரும் அறிவனாதனி அப்படின்னா தேவர்கள் இறைவனை முதல்வன் என்று அறிவதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்திரன், திருமால், பிரம்மன் இந்த மாதிரியான தேவர்கள் இதில் சிவபெருமானையும் ஒரே இதாக பார்க்குறாங்க. அதனால் அவர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ நம்மை மாதிரியே ஒருவரை நாம் நினைத்தோம் அப்படின்னா நமக்கு அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நமக்கு வந்து அந்த இடத்துல முனைப்பு தான் இருக்குது. நமக்கு அதை உட்கார்ந்து கீழே உட்காந்து அவர்கிட்ட கேட்கல தான் அந்த குருவினுடைய அந்த இது நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி தான் சிவபெருமானை வந்து தன்னுடைய தேவர்கள் ஒருத்தர் மாதிரி நினைக்கிறதுனால தான் அவங்க வந்து அறிய முடியாதவனாக சிவபெருமான் இருக்கிறார். அப்போ தேவர்களுக்கு என்ன இருக்கிறது? முனைப்பு இருக்கிறது. முனைப்பு இருக்கும் வரை, ஆணவம் இருக்கும் வரை, இந்த உலக பற்று இருக்கும் வரை சிவபெருமானை பார்க்க முடியாது. ஐயா தான் சொல்வார், பணத்தை தேடி புகழை தேடி ஓடினால் சிவனை பார்க்க முடியாது. சைவத்தில் அதுக்கு வேலை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். யாரை தேடி ஓடணும்? இறைவனை தேடி ஓடணும். பாடுறோம், யாருமே கைதட்டல, ஓகே பரவாயில்ல. ப்ரைஸ் கிடைக்கல, ஓகே பரவாயில்ல. இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஒன்றுமே கிடைக்கல, வீட்டுக்கு போனோன்னா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றியும் கவலை இல்லை. ஏன்னா அதையெல்லாம் முடிக்கணும். பிரச்சனை கண்டு பயந்து கூடாது, சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா அதை வச்சு ஸ்டாக் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் எல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா கடக்க முடியாது. அதைத்தான் சொல்ல வர்றார். அதான் இந்த பிறவியில் உழல்வது. இன்னிதாய் இனிமையாக ஆண்டு கொண்டாய். ஞான நாடகம்னா ஞான கூத்து. ஞான கூத்துனா நமக்கு அந்த ஞான தெளிவு வந்து வையகத்துடைய இச்சை. ஞான கூத்து அவர் ஆடுறாரு. அந்த ஞானத்தை அவர் தான் கொடுக்கணும். அவர்னால தான் முடியும். அழகிய கூத்து, அழகிய கூத்து. அதை இன்னைக்கு பார்த்தோம்ல செப்பறையில், அதேதான் அழகிய கூத்து. அதுதான் அழகிய கூத்து, ஞான கூத்து. அது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த இவருடைய நடராஜரனுடைய ஒரு அசைவில் தான் நம்ம எல்லாமே இயங்குது. அதான் சொல்லுவாங்க, உள்ள இங்கே கை வச்சு பாருன்னு சொல்லுவார் ஒரு பெரியவர். லேப்டாப்னு கேட்கு, இந்த லேப்டாப் நின்றுதுன்னா வெளியே போட்டு நடிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியே போட்டு சங்குதி சடங்கு நடத்திடுவாங்க. சிவம் வெளியேறினா சவம். அதுதான் அந்த ஐயா அவர் நிறுத்துறதில்லை. அவர் நிறுத்தினால் உயிர்களுக்கு நின்றுவிடும். அதான் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம், அவ்வளோதான். அவர் அசைஞ்சிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அது என்ன, அதை தெளிவாக பார்த்துடலாம் நம்ம. அப்போ மறையின் ஈறு, அது என்னங்க மறையின் ஈறு அப்படின்னா, மறையின் வேதம் வந்து 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று வந்து கர்மகாண்டம், இன்னொன்று வந்து ஞான காண்டம். அந்த ஞானமே தானாக அறிய முடியாதவன் சிவபெருமானாக இருக்கிறார். கர்ம காண்டத்திலையும் அறிய முடியாது, ஞான காண்டமே அறிய முடியாதுங்கிறார். அதைத்தான் சொல்கிறாரு. வேதமும் ஈறு, வேதத்தினுடைய மறையினுடைய ஈறு, அதான் ஞான காண்டம். அதே அறிய முடியாது. அதே சமயத்தில் அந்த ஞானமும் அறிய முடியாதவனாக இருக்கிறார். ஏனை நாடர்னா மண்ணுலக மக்கள், அதற்கும் கீழ் உள்ளவர்கள். இப்போ மேலுலகங்கிறாங்க, சென்ட்ரல் நம்ம இருக்கிறன்னு சொல்கிறாங்க, அது கீழ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து புராணங்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது, ஒவ்வொரு கதையில் ஒரு மாதிரி வருது. அப்படி உள்ள மக்களை வந்து யார் தேவர்களும் அறிய மாட்டான், இங்கே மண்ணுலகில் இருக்கிற மக்கள்களும் அறிய மாட்டாங்க, கீழ் உலகில் உள்ளவர்களும் கீழானவர்கள் யாருமே அறிய முடியாதவனாக இருக்கிறார் அப்படிங்க. அதைத்தான் சொல்கிறார். ஏனை நாடர், எந்த இவரும் யாருமே அறிய முடியாதவனாக இருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நீ கருணை காரணமாக எனக்கு எளியவனாய் வந்தாய்ங்கிறார். யாருமே பார்க்க முடியாது, திருமால் பார்க்க முடியாது, பிரம்மன் பார்க்க முடியாது, இந்திரன் பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு நீ மனித குருவாக, அதான் அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகின்னு சொல்கிறார் அவரே. அப்படி மானுட சட்டை தாங்கி வந்தார். ஐயா சொன்னார்ல, அதாவது வந்து நமக்கு சம்பந்த சரணாலயடிகள் வந்து தீட்சை கொடுத்தார். அவர் வந்து மனிதனாக பிறந்து மனிதனாகவே குருவாக இருந்து தீட்சை கொடுத்தார். ஆனால் இறைவனே குருவாக வந்து தீட்சை கொடுத்தது மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். அதுதான், அதைத்தான் அவர் சொல்கிறார். நான் எளியவன், கடையவன், எனக்கு எவ்வளவு கேவலமான, எனக்காக நீ வந்து அதை உன் கருணைக்கு வந்து எல்லை இல்லைன்னு சொல்கிறார். அந்த அதுதான் அவர் உருக வைத்தது. இந்த பதிகத்தில் அவர் உருகியதுக்கான காரணம் அதுதான். நான் வந்து எந்த விதத்தில் தகுதியானவன், நீ என்னை எப்படி வந்து ஆட்கொண்டாய் அப்படிங்கிற நினச்சி, அது எப்போ நினைக்கும் இந்த உயிருக்கு அந்த இறைவனுடைய பெருமை தெரியும் போது தான் நினைக்கும். ஐயா அவர் சொல்வார், தசகாரியத்தில் சொல்வார், அது வந்து விளக்கமாக ரெகுலராக வர்ற வகுப்புகள் வர்றவங்களுக்கு புரிய, நம்மோட நிலை தெரிஞ்சால்தான் அடுத்தவங்களுடைய பெருமை நமக்கு தெரியும். நாமளே பெருசுன்னு நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது கடைசியில். அதைத்தான் சொல்ல வர்றாரு. அதே சமயத்தில் கருணை காரணமாக எனக்கு எளிவினா வந்து என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றார். ஊன நாடகம் ஆடுவித்தவர்னா என் வினைகளுக்கு ஏற்றபடி பிறவியை தந்தார். சில பேர் சொல்கிறாங்க, நான் இப்படி போனேன், தீட்சை வாங்கினேன், சிவபூஜை பண்ணேன், சிவனுக்காக பணி செய்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்காது,
அதுக்கெல்லாம் வராத, ஐயாவே சொல்லுவார், அதுக்கெல்லாம் வராத, அதுக்கான இடம் இதல்ல. ஆமாம், அப்படி தான் நடக்கு, கஷ்டம் அதுதான் வரும். ஏன் அப்படின்னா பிறவி என்பது நம்முடைய வினைகளுக்கேற்றபடியான இதை வந்து அவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வினைகளை இந்த உயிர் அனுபவிக்கும் பொழுது தான் இந்த உயிர் அதிலிருந்து விடுபட முடியும். ஏன் கொடுக்கிறார்? வேதனையில் அகப்பட்டு, அதை தான் அவரே சொல்றார், வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படின்னு தான் சொல்றார். அப்போ வினைப்பிறவி என்கிறது வேதனை தான். வேதனைகளை, சிரமங்களை அகப்பட்டு இதிலிருந்து தெளிந்து நுகர்ந்து அதை அனுபவித்து வெளியே போனால் தான் அந்த உயிர் தெல்ல தெளிவாக வெளியே போகும்னு சொல்றார். அதைத்தான் சொல்றார். அப்புறம் இதைத்தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அதுக்காகத்தான் இந்த உடம்பு கொடுக்குறார். அதுதான் அவர் செய்கிற முதல் உதவி, முதல் உபகாரம். அப்போ உடம்பை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? உடம்பை கொண்டு நமக்கு வர்ற கஷ்டத்தை எல்லாம் விட்டுட்டு அது ஒரு கோட்டில் நடக்கட்டு, சரியை பண்ணி கிரியை பண்ணி யோகம் பண்ணி ஐயா நடத்துகிற வகுப்புக்கு வந்து நம்முடைய உயிரை வளர்த்து எப்படியாவது, அதான் ஐயா சொன்னார்ல, நம்ம கடலில் தத்தளிக்கிறவங்களுக்கு தெப்பமாக கரங்கரை விளக்கமாக வந்து ஐயா தான் இருக்கிறார். நம்ம பகுதியில் நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம வந்து இந்த பிறவியை வந்து கடந்துருவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பிறவியை கடந்துருவோம், இந்த கடைசி பிறப்பு அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு வருது. என்னென்னா பாடம், அது உயிருக்குள்ளே ஏதோ பண்ணுது, அது உயிரை வளர்க்குது, உயிர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சிருக்குது, நல்லா தெரியுது. அதாவது வந்து நம்மளே வளர்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். உடம்பு வளர்றது இல்லை, நான் 85 கிலோ 90 கிலோ, ஆனால் அதில் உயிர் வளர்றது. உயிர் வளர்றதுன்னு என்ன, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஐயா குருமார்களை பார்க்கும் பொழுது காலு கீழே உட்காந்து என்ன சொன்னாலும் கேட்கணும். அதை எடுத்து அங்கே வைன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க ஐயா, அது நேரத்தான் இருக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது, எடுத்து அங்கே வைக்கணும். விழுந்துருச்சுன்னா மறுபடியும் எடுத்து வைக்கணும். அதுதான் குருவோட இது. அதான் தெளிவு, குருவின் திருவார்த்தை கேட்டல். அதைத்தான் சொல்கிறாரு. அதுக்கு இந்த உடம்பை கொடுத்தாய், அதில் நான் வந்து சரி பண்ணி கிரி பண்ணி யோகம் பண்ணி ஞானம் பண்ணி பாடம் கேட்டு ஞானம் அடைஞ்சு சுத்த நிலை அடைஞ்சு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். சும்மா வரல, எப்படி வரும்? வராது. அப்போ இந்த உடம்பை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, உடம்பு வச்சுட்டு டூர் போக, அமெரிக்கா போக, அங்கே போக, இங்கே போகனா பிறந்துட்டே இருக்க வேண்டியது தான். அப்புறம் மாதிரி டெய்லி பிரச்சனை தான். சுத்த நிலையை அடையாத பக்குவத்தை பார்த்து இறைவன் அடிமை கொள்கிறார். அந்த இதில் வந்து அவர் அடிமை கொண்டுட்டார். அப்புறம் இன்னிதான் வந்து ஆண்டு கொண்டுட்டார். உருகி நான் உன்னை பருக வைத்தவான்னா இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அதாவது மாணிக்க வாசகருக்கு வந்து அந்த இறைவனை பார்க்கையில் நெஞ்சம் உருகியது. அது மாதிரி உருகணும். நெஞ்சம் உருகிய பொழுது அவர் வந்து அந்த பேரின்பத்தை பருகினார், சிவ அமுதத்தை பருகினார். ஐயா சொல்வார், அந்த பேரின்பம் வந்து சிவபெருமான் மட்டும்தான் கொடுக்க முடியும், உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. உயிருக்கு சிவபெருமான் மட்டும்தான் இந்த உயிருக்கு பிறவாத நிலையே அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அதை சொல்கிறார், உன்னை விட பெரிய ஆளார சிந்த காட்டு நான் போகிறேன்னு சொல்கிறார் மாணிக்கவர். ஏன்னா யாரும் இல்லை, எனக்கு ஒரே கதி விதி எல்லாம் சிவன் தான். சிவன் என சரணடைஞ்சா எல்லாமே கிடைக்குங்கிறது. இப்போ வாழ்றதுக்கும் கிடைக்கும், அங்கே போய் வாழ்றதுக்கும் கிடைக்கும், எங்கே போய் வாழ்றதுக்கும் கிடைக்கும் என்று சொல்வது தான் இந்த பதியம். அதைத்தான் அவர் உருகுனார், அதை பருகுனார் அப்படின்னு சொல்கிறாரு. ஞான நாடகம் ஆடுவித்தல் என்பது தன் வசம் இழந்த நிலை. அப்படி ஒரு நிலைக்கு நம்ம இந்த உயிர் போகும் பொழுது நாம் யார் என்பது எதுவுமே தெரியாது. அந்த பரவசத்தை இறைவன் தந்தார், அதை அவர் கண்டார். அதான் சொல்கிறார், இந்த உதவி எல்லாம் செய்தது உலகப்பற்று நீங்குவதற்காக எனக்கு இதெல்லாம் செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருகி பருவதனால இது பேர் ஆனந்தாதீதம், ஆனந்தத்தினுடைய நிலை அடைந்தார். இது ஞான நிலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சிவார்ப்பம் நல்ல சிறப்பாக செய்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா, அவர் நம்முடைய திருக்கூட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, அவர் சிறந்த சிந்தனையாளர், சிறந்த கல்வியாளர், அரசியல்வாதிகளுக்கு பயன்பட வேண்டியவர் இல்லை, அரசியல் கட்சியில் இருந்தவர், வைகோ சார் கூட இருந்தவர், வைகோவால் ரொம்ப நேசிக்கப்பட்டவர், அவர் வீட்டில் மாத கணக்கில் தங்கியிருந்தவர். நம்முடைய திருக்கூட்டத்துக்கு ஒரு நல்ல நேரம் அவர் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துருக்காரு. அதாவது நான்கில் சம்பளத்தெல்லாம் இருக்கிறார்ல, அவர் கூட மாத கணக்கில் தங்கியிருந்தவர். அப்படி அதனால தான் அவருடைய உரையில் ஒரு வித்தியாசமான ஒரு வேகம் தெரியும், வைகோவுடைய வேகம் இருக்கும். அதை மிக சிறப்பாக நல்லா சொன்னார். அவருக்கு கிடைச்ச மந்திரம் ஒரு அபூர்வமான மந்திரம். ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நானினை பருக ஊனை அதாவது பிறக்க வைத்ததும் நீ, பிறவாமையை தந்ததும் நீ. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக நாங்கள் சொல்கிறோம். அதில் உள்ள எல்லா கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ சிவாய நம அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிவாய நம. நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவர் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது அவர் சொன்னால் நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னு நான் கேட்பேன். நான் சொன்னால் தப்பு கிடையாது, புரியுதா? மாமியார் எத்தனை கூட வேணாலும் உடைக்கலாம், புரியுதா? அவர் சொன்னார்னா நீங்கள் எதுக்கு சைவ சித்தாந்தம் பேசுனீங்கன்னு கேட்பேன். சிவாய நம ஞாபகம் வச்சுக்கிடுங்க.
மத்தியில் எந்த எழுத்து இருக்குது? சி வா ய நம. சைவ சித்தாந்தப்படி ய என்பது நம்மளை குறிக்கும். சிங்கிறது யாரு? சிவபெருமான். வாங்கிறது சக்தி. இந்த நம இருக்கு பாருங்க, நமங்கிற அந்த எழுத்துக்குள்ள என்னதெல்லாம் இருக்கிறதா சொல்றாங்கன்னா, இறைவன் நமக்கு மறைந்து நின்று செய்கின்ற உதவி. என்னதெல்லாம் இருக்குது? இறைவன் நமக்கு மறைந்து நின்று செய்கின்ற உதவி, நம்மை மயக்குகின்ற மாயை, நமக்கு வருகின்ற வினை, நம்மை மறைக்கின்ற அறியாமை. இது எல்லாமே நமக்கு சாதகமானது மாதிரி தெரியா, கெட்டது மாதிரி தெரியுது? கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுதா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுதா? அதாவது இறைவன் மறைஞ்சு நின்று உதவி செய்தால் நல்லா இருக்குமா, நேரடியாக வந்து உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்? அதில் அந்த நமங்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இறைவன் மறைந்து செய்கின்ற உதவி, நம்மை மயக்குகின்ற விஷயங்கள், அதற்கடுத்தது இந்த வேல்ராஜ் சார்ட்ட நாங்கள் வந்துருவோன்னு சொல்லுங்கள். நம்ம செய்த வினைகள், நம்மை மயக்குபவைகள், நம்முடைய அறியாமை எல்லாம் இருக்கு. இப்போ அந்த மந்திரத்தை திரும்ப சொல்லி பாருங்க. சிவாய, இந்த பக்கம் சிவ அம்மையும் அப்பனும், அந்த பக்கம் நமக்கு மோசமான ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம எங்கே இருக்கோம்? என்ன சொல்லுதுன்னா சைவ சித்தாந்தம், உன் சாய்ஸ் தான். இந்த பக்கம் போனால் பிறக்க மாட்டேன், இந்த பக்கம் போனால் பிறந்துக்கிட்டே இருப்பேன். நம்ம உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னா பிறப்ப, சிவ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னா பிறக்க மாட்டேன். அதுக்கு கண்டுபிடிச்ச மந்திரம் தான் என்னது? சிவாய நம. அதைத்தான் அவர் பேசினார். ஊனை நாடகம் ஆடுவித்தவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை எந்த பக்கத்துக்கு போக வச்ச? நம பக்கம் போக வச்ச. அப்புறம் ஞான நாடகம் ஆடுவித்தவனா என்ன அர்த்தம்? என்னை சிவ பக்கம் போக வைத்த. என்னை நம பக்கம் போக வைக்கிறத நீ தான். அதைத்தான் அதில் மிக உருக்கமாக நல்ல அழகாக எழுச்சியோர், ஒவ்வொரு உரைக்கும் ஒரு வகை இருக்குது. அவர் உரை என்ன உரை? எழுச்சி உரையாக ஆக்கினார். அதற்கடுத்த மந்திரத்துக்கு